மனித வாழ்வும் விஞ்ஞானமும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் ஆக்சுவல் டாபிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களை ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்குறது எல்லாமே ரியலான பிக்சர்ஸ் கிடையாது. நம்ம புத்தகங்களில் நிறைய விஷயங்களை எப்படி புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா, அதில் வர படங்கள் மூலமாக புரிஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த படங்களை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கற்பனை பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த படங்களே உண்மையான தோற்றம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணுன்றதை நேற்று கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஞ்ஞான உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடையது அப்படிங்கிறது நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற எல்லாருமே நான் அப்படிங்கிற இதில் அடங்குது. என்னுடைய முட்டாள் தாத்தா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்மளை கம்பேர் பண்ணும்போது முட்டாளுங்க தானே. அவங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு கம்ப்யூட்டர் தெரியும், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்க முட்டாள். அது உண்மையா? விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து நம்மளுடைய எவ்வளவோ தேவைகள் ரொம்ப எளிமையாயிடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் தாத்தா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தாத்தா கூட ஒரு மாதம் தங்கி இருந்திருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இருட்டுக்குள்ளார இருக்கும். விளக்கு தான், மின் விளக்குலாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டிலாம் அப்போ கிடையாது, லைட்லாம் அந்த லைட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு லாந்தர், மண்ணெண்ணெயில் லாந்தர் பற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லைஃபே எப்படி இருக்குன்னா, காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, 11:30 வரைக்கும் காட்டு வேலை பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மதியம் சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு மறுபடியும் வெயில் குறைஞ்சோடனே ஒரு 4 மணிக்கு மறுபடியும் கிளம்புனாங்கன்னா மறுபடியும் போய் வேலை பண்ணுவாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு இருட்டுன அப்புறம் வந்துடுவாங்க. இது அவ்வளோதான். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. இப்போது நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நம்ம எவ்வளோ டிவி அது இதுன்னு பார்த்துக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வேணுன்னா விடிய விடிய ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எவ்வளோ நவீனமாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். பட் நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன், ஆமாம் அவங்க லைஃபுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா ஒரு முறை எங்கள் தாத்தா ஒரு சேவல், ஞாயிற்றுக்கிழமை சேவல் அறுக்க போனார். எனக்கு அப்போ அதிகம் விவரம் தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், தாத்தா ஏன் இதை அறுக்குறீங்க, இது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எப்பா ஒரு சேவல் தானே நம்ம அறுக்க போகிறோம், ஆனால் இந்த நேரத்தில் 10 சேவல் நம்ம புதுசாக வளர்த்திக்கிட்டு இருக்கோமே அது பாரு அப்படின்னாரு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா, 1 அழியிற நேரம் 10 உருவாக்குற மாதிரி இருந்தது. அவங்க முட்டாளுங்க தான், சாயந்தரம் 7 மணிக்கெலாம் தூங்கிடுறாங்க தான். ஆனால் கூர்ந்து கவனிச்சா இந்த பூமியை அழிக்காமல் எப்படி வாழ்கிறதுன்ற வாழ்க்கை முறையை அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் லைட்டு, எங்கே பார்த்தாலும் விடிய விடிய லைட் எரியுது. லைட்டு எரியுதுங்கிறதே ஒரு சின்ன விஷயம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பூமியை எரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு லைட்டு எரியுது அப்படின்னா எதையோ எரிச்சாதான் வெளிச்சம் வரும். அந்த எதையோ எரிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா காற்றாலை, நிலக்கரி மின் உற்பத்தி, அணு உற்பத்தி, இந்த மாதிரி எதையோ ஒன்றை எரித்து ஏதோ ஒரு மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்குறோம். வேறு கிரகத்திலேருந்து எதையும் கொண்டு வந்து எரிக்கலை, இங்கே இருக்கிறது தான் எடுத்து எரிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இன்றைக்கி உலகம் முழுசும் ஒரு நாளைக்கு எவ்வளவு எரிபொருள் தேவைப்படுது, எவ்வளவு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். நம்ம எதை எரிக்கிறோன்னா நம்ம இருக்கிற பூமியை தான் எரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க பூமியை தொடவே கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. அன்றைக்கி வெளிச்சம் வேணும்னா நெருப்பு பற்ற வைப்பாங்க.
எதை எரிக்கிறாங்களோ அதை விட 10 மடங்கு வளர்றதுக்கு உண்டான வேலையையும் அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அன்னைக்கு இயற்கையாக சூரிய வெளிச்சத்தை பேஸ் பண்ணியே அவங்க வாழ்ந்தாங்க. 7 மணிக்கு மேலே உக்காந்து கதை பேசுவாங்க. நான்லாம் டெய்லி கதை கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த பூமியை எரிக்கிறதன் மூலமாகவே நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்துருச்சு. நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஞ்ஞான விஷயமும் இந்த பூமியை எரிக்கிறது தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம கார் வாங்குகிறோம். இந்த கார் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? இந்த கார் எங்கேருந்து வருது? இந்த பூமியை நோண்டுறோம். இந்த பூமியை நோண்டி அங்கங்கே நோண்டி அதை எடுத்து அதை மறுபடியும் நம்ம ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணுறோம். இன்றைக்கி டெய்லி எத்தனை 2 வீலர் மேனுஃபேக்சரிங் ஆகுது, எவ்வளோ ஆகுது? ஸோ இதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது. 2 வீலர் வேண்டாம், 4 வீலர் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. அது நம்மளுடைய வேலை கிடையாது. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு விஞ்ஞான வளர்ச்சின்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது இந்த பூமியை சேதப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. நம்மளுடைய முட்டாள் தாத்தாங்கள் முன்னார்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பூமியை வளர்றதுக்கு தான் வழியை பண்ணாங்களே ஒழிய அவங்க அழிச்சு அவங்க வாழலை. ஸோ அவங்க இருந்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை ஒரு சேவலை பிடிக்கிறதுக்கு எங்கள் தாத்தா ஓடினார் பாருங்க. எவ்வளோ வேகமாக ஓடினார் தெரியுங்களா? அவருக்கு அப்போவே இருக்கும் ஒரு 40-45 வயசு இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா 7ஆவது பொண்ணு. அப்போவே பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓடினார். இன்றைக்கெல்லாம் 40 வயசு ஆயிடுச்சுனாவே நம்ம உசுரோடு இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு போனேன்னா குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா போப்பா எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7 மணிக்கு இருட்டில் தான் அவர் வந்து சேவலே பிடிப்பார். பிடிச்சி அப்படி இது கட்டுவார், ஏதோ ஒன்று பண்ணுவார். அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க. அதாவது உயிர் வாழ்கிறதுன்னா உண்மையாலுமே அதுதான் உயிர் வாழ்கிறது. ஆனால் இப்போது விஞ்ஞான வளர்ச்சின்ற பேரில் நமக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, யோசிக்கிறோம். மற்றபடி இந்த உடம்பு சும்மா வெறும் சக்கையாக இருக்குது. ஸோ இதை நிச்சயமாக நம்ம உணர்ந்துக்கணும். விஞ்ஞானம் வளருதுன்னு சொல்லி நான் விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கேன்னு சொல்லி நம்மலாம் புத்திசாலிங்க. ஏற்கனவே என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் முட்டாள்தனமான ப்ராக்டிஸ். அப்படி இல்லைங்கிறத நம்ம தயவு செஞ்சு உணரணும். மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். ஸோ மீன்டைம் நீங்கள் யூடியூப் பிளேலிஸ்ட்டில் இந்த யூஆர்எலுக்கு போனீங்கன்னா நம்மளுடைய இந்த பிளேலிஸ்ட் வரும். அதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.